வணக்கம். நாலடியார் பாடல் எண் 350. கொய்புல் கொடுத்து குறைத்து என்றும் தீற்றினும் வையம் பூண் கல்லா சிறு குண்டை ஐய கேள் எய்திய செல்வத்தர் ஆயினும் கீழ்களை செய்தொழிலால் காணப்படும். இங்கே இரண்டாவது அடியில் மூன்றாவது சீரா இருக்கு பாருங்க. சிறு குண்டை. சிறு குண்டைனா, குண்டை என்றால் எருது, சிறு குண்டைனா சின்ன எருது, அது வளரல, அது கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. இந்த சிறு குண்டை அதை கொய்புல் கொடுத்து குறைத்து என்றும் தீற்றினும் என்றால், அதாவது கொய்புல்னா அறுக்கு தகுந்த புல், குறைத்துனா அதை அறுத்து, கொடுத்துனா தின்ன கொடுத்து, தீற்றினும் என்றால் குளிப்பாட்டுதல் முதலியவற்றால் அதை சுத்தப்படுத்தினாலும். அதான் அப்போ கொய்புல் குறைத்து கொடுத்து என்றும் தீற்றினும். நீங்கள் எவ்வளவுதான் தினந்தோறும் அவற்றை சுத்தம் செய்து புல்லை அறிந்து கொடுத்து எல்லாம் பண்ணாலும் வையம் பூண்கல்லா சிறுகுண்டை, இந்த சின்ன எருதுகள், வையம்னா தேர், அதாவது அந்த சிறு எருதுகளை சிறு குண்டையை சின்ன வண்டியில் வேணால் பூட்டினா அது இழுத்துட்டு போகும். ஆனால் தேரை இழுக்கிற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்கோ? முடியாது. அதுதான் வையம் பூண்கல்லா என்றால் பூண்டு இழுத்து செல்ல மாட்டா என்பது பொருள். வையம்னா தேர், தேர் கொஞ்சம் வலிமையாக இருக்கும், அதை இழுக்க முடியாது. அது உவமை. அடுத்தது ஐய கேள். ஐய அப்படின்னா இங்கே பாண்டிய நாட்டு மன்னனே, ஐயனே, கேள் எய்திய செல்வத்தர் ஆயினும். எய்திய செல்வம்னா அவனிடம் சேர்ந்த மிகப்பெரிய செல்வமுடையவர்களாய் இருப்பினும் கீழ்களை செய்தொழிலால் காணப்படும். நிறைய பணம் இருக்குது, வசதியாக இருக்கிறான், ஆனால் அவனுடைய செய்கைகளை எல்லாம், செயல்களை எல்லாம் காண, ஆராய்ந்து காண என்ன படும்னா என்ன, அந்த எருதுகளை போன்ற தாழ்ந்த தன்மை அவர்களிடத்தில் காணப்படும் என்பது இந்த பாடலினுடைய பொருளாகும். மீண்டும் முந்தைய பாடல்களைப் போலவே கீழ்மக்களது இழிவு ஒரு உபமான உபமேயங்களோடு சொல்லப்பட்டுள்ளது.